ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷான் ஃபேஷன். இலவச குரோசா வகுப்பு கிளாஸ் 1 இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஸ்லிப் நோட்டு. ஸ்லிப் நோட் எப்படின்னா, இந்த மாதிரி நம்ம நார்மலாக போடுற முடிச்சு தான் நம்ம ஈஸியாக அவுத்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி முடிச்சு தான். இது வந்து நம்ம இப்படி கட் பண்ணால் இப்படி இழுத்தா வந்துடும், அந்த மாதிரி தான். இதுதான் ஸ்லிப் நோட்டு. இது போட்டுட்டு நம்ம வந்து ஹூக் எடுத்துகிட்டு அந்த லூப்பில் விட்டுட்டு ஹூக் எடுத்து அந்த லூப்பில் விட்டு கையில் வந்து நம்ம இந்த மாதிரி சுண்டு விரலில் ஃபஸ்ட்டு இப்படி சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து அழகாக வரும், நீட்டாக சுற்றிக்கணும். இப்போ வந்துட்டு லூப் அதில் விட்டுட்டு ஹூக்கை இந்த மாதிரி ஓவரியான் பண்ணி இழுக்கணும். மறுபடியும் ஓவரியான் பண்ணி உள்ளே விட்டுட்டு த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். இது மாதிரி பண்ணணும். இதுதான் வந்து செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து குரோசால பேசிக்கு. இதுதான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து இது போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோமே. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி லூஸ் ரொம்ப விடக்கூடாது. லூஸ் ரொம்ப விட்டுட்டு நம்ம பண்ணோம்னா செயின் ஸ்டிச் வந்து அழகாக இருக்காது. அது மாதிரி டைட்டாக வச்சு இழுத்தாலும் வந்து யான் வந்து பிரிஞ்சிடும். அதனால் டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் வைக்காமல் ஒரு நார்மலாக அந்த ஹூக்கோட சைஸ் அளவுக்கு மட்டும் வச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த பின்னல் வந்து அழகாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப டைட்டாக வச்சு இழுத்தோம்னாலும் யான் வந்து பிரிஞ்சிடும். சேம் லூஸாக வச்சு இழுத்தாலும் ஒரு மாதிரி அழகாகவே இருக்காது. நம்ம வந்து கரெக்டாக இது மாதிரி பின்னினோம்னா அந்த பின்னல் வந்து ஜட பின்னல் எப்படி இருக்கும் அது மாதிரி அழகாக ஜட பின்னல் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து குரோச்செட் முதல் வகுப்பில் நாம் இன்றைக்கி பார்த்துருக்கிறது. இதுதான் பேசிக்கு. இதை பழகிக்கணும். இது முன்னாடி வந்து ஜட பின்னல் மாதிரி இருக்கும். பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சங்கிலி எப்படி ஹூக் ஒன்று பின்னி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம போடுறது கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு. நான் இன்னும் இதில் வந்து பிளர்ராக இருக்குது. நான் வேறு பின்னி இருக்கிறத எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் பிளர்ராக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட். ஓகேவா? இதுதான் பேசிக்கு குரோச்செட்டில். இது போட்டு பழகுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.